கோவையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தொழிலதிபர் ஒருவரை 16 நாட்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து வைத்திருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு மனுஷனுக்குமே 2 முகம் உண்டுன்னு சொல்வாங்க. அதுல ஒண்ணுதான் நாம இந்த உலகத்துக்கு காட்டிட்டு இருக்கக்கூடிய போலியான முகம். ஆனா நம்ம எல்லோருக்குள்ளேயும் இன்னொரு உண்மையான முகம் இருக்கு. அதோட எண்ணங்கள், தேடல்கள் எல்லாமே பெரும்பாலும் தவறானதாகவும் சட்டத்திற்கு புறம்பானதாகவும், ஒரு வகையில அது தவறுன்னு உணர்ந்ததாலதான் அந்த ரகசிய முகத்தை யார்கிட்டையும் வெளிப்படுத்தாம இருக்கும். ஆனா நம்ம மூளைக்குள்ள மட்டுமே வாழ்ந்த அந்த சீக்ரெட் மனுஷனை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்ச இன்னொரு நபரும் நம்ம கூடவே இருக்காங்க. அது யார் தெரியுமா? அதுதான் நம்முடைய செல்போன். நாம என்னதான் பேட்டர்ன் லாக், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ரெகக்னிஷன் என எக்கச்சக்கமான பாஸ்வேர்ட்ஸ் போட்டு வச்சிருந்தாலும் இந்த சின்ன டிவைஸ் மூலமா நம்மள எக்கச்சக்கமான பேர் தினமும் உளவு பார்த்துட்டே இருக்காங்க. அதிலும் குறிப்பா சைபர் கிரிமினல்ஸ் நம்மள உளவு பார்க்கறதையே அவங்களோட முழு நேர தொழிலா வச்சிருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு தேடல்களும் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு மறைச்சு வச்ச அத்தனை டேட்டாஸும் கண்ணுக்கு தெரியாம பகிரப்படுது. அந்த சைபர் கொள்ளையர்களால திருடப்படுது. ஒரு வகையில நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் பற்றி சைபர் கொள்ளையர்கள் பண்ணக்கூடிய இந்த ஆழமான ரிசர்ச் தான் டிஜிட்டல் அரெஸ்டுக்கான முதலீடு. அப்படிதான் கோவையில் உள்ள நட்சத்திர விடுதியில தங்கியிருந்த ஒரு தொழிலதிபரை சைபர் கிரிமினல்ஸ் 16 நாட்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்ல வச்சிருந்திருக்காங்க. அவர்கிட்ட இருந்து 1,11,00,000 பறிச்சிருக்காங்க. கழுத்துல கத்திய வச்சு மிரட்டல, குடும்பத்தை கடத்தி வச்சிருக்கோம்னு பிளாக்மெயில் பண்ணல. பின்ன வேற எப்படி இவ்வளவு பணத்தை பறிச்சாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? அதுக்கு 2 காரணம்தான். ஒன்னு, அந்த தொழிலதிபரோட ரகசிய முகம் பற்றிய டீடைல் ரிசர்ச். இன்னொன்னு, அதை ரிவீல் பண்ணதும் அவரோட கண்ணுல தெரிஞ்ச பயம். சவுத் டெல்லியை சேர்ந்த தொழிலதிபர் சென்ற டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பிசினஸ் மீட்டிங்காக கோவைக்கு வந்திருக்காரு. அங்குள்ள பிரபலமான ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருந்தவரோட மொபைல் போனுக்கு திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. எதிர்முனையில பேசினவங்க தன்னை சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய IPS விஜயகுமார்னு அறிமுகப்படுத்தி இருக்காரு. அந்த பெயரை கேட்டதுமே தொழிலதிபருக்கு ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு தோணி இருக்கு. இதனைத் தொடர்ந்து தொழிலதிபரோட சமீபத்திய வங்கி பரிவர்த்தனைகள் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சரியானு கிராஸ் செக் பண்ணியிருக்காரு IPS விஜயகுமார். அவ்வளவுதான், அந்த தொழிலதிபரும் பயந்து போய் அடுத்த நிமிஷமே ஆமா சாமி போட்டு IPS கிட்ட சரண்டர் ஆகியிருக்காரு. இதையடுத்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து 6,68,00,000 கணக்குல வராத பணம் வெளிநாட்டுல உள்ள சில வங்கி கணக்குகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகி இருக்கிறதா சொல்லி அவரை மணி லாண்டரிங் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போறதா மிரட்டி இருக்காங்க. உடனே இன்வெஸ்டிகேஷனுக்கு வீடியோ கால்ல ஆஜராகும்படி லிங்க் அனுப்பி இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தொழிலதிபரோட மொபைல் போன், லேப்டாப் போன்ற எல்லா தகவல் தொடர்பு சாதனத்தையும் ஸ்கிரீனிங் ஆப் மூலமா 24 மணி நேரமும் கண்காணிப்புக்குள்ள எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட சீக்ரெட் கேரக்டர் பற்றி ரிசர்ச் பண்ண டேட்டா பேஸ்ல இருந்து தினம் 30 கேள்விகளுக்கு பதிலளிக்க சொல்லி டார்ச்சரும் பண்ணியிருக்காங்க. இப்படியா மொத்தம் 16 நாட்கள் அந்த தொழிலதிபர் ஹோட்டல் அறைக்குள்ளேயே சிறைப்பிடிச்சு போலீஸ் கஸ்டடி இதைவிட கொடூரமானதா இருக்கும்னு மிரட்டி இருக்காங்க. இதைத் தொடர்ந்து உங்களை பெயில எடுக்கணும்னா செக்யூரிட்டி டெபாசிட்டா உடனடியா 1,11,00,000 கட்டணுங்கன்னு வேற அக்கவுண்ட் நம்பரையும் கொடுத்து அதற்கு பணம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விசாரணை முடிஞ்சதும் அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்றதாவும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியில இருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் அந்த தொழிலதிபரை கோவை நட்சத்திர விடுதியில டிஜிட்டல் அரெஸ்ட்ல வச்சு இருக்காங்க. அதன் காரணமா
IPS விஜயகுமாரோட பேச்ச உண்மைன்னு நம்பி தொழிலதிபரும் அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 1,11,00,000 டிரான்ஸ்பர் பண்ணிட்டு தொடர் விசாரணைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துல கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினைச்சுதான் அந்த சைபர் கிரிமினல்ஸே தொழிலதிபருக்கு விடுதலை கொடுத்திருக்காங்க. அவர் ரிலீஸ் ஆன பிறகு அட்வொகேட் மூலமா ரீஃபண்ட் வாங்க முயற்சி செஞ்சப்பதான் அவரை 16 நாட்கள் சைபர் கொள்ளையர்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்ல வச்சிருந்த உண்மையே தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சிருக்கிற டெல்லி சைபர் கிரைம் போலீசார் சைபர் கிரிமினல்ஸோட பேங்க் அக்கவுண்ட் மற்றும் IP அட்ரஸ்லாம் சேகரிச்சு தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஆரம்பத்துல பாமர மக்களோட அறியாமைய பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து OTP நம்பர் மூலமா சின்ன சின்ன மோசடிகள்ல ஈடுபட்டுட்டு வந்த சைபர் கொள்ளையர்கள் இப்ப தொழிலதிபர்களை டார்கெட் பண்ணி கோடிக்கணக்கில் கொள்ளையெடுக்க தொடங்கி இருக்கிறது எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இது தொடர்பா இந்தியாவில் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டத்திலேயே இடம் இல்லைன்னு ஏற்கனவே பல விழிப்புணர்வு காணொளிகளை அரசாங்கமும் வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களோட பயம்தான் டிஜிட்டல் அரெஸ்டுக்கு மூல காரணமே. அதன் காரணமா மக்கள் சைபர் கிரிமினல்ஸ் கிட்ட பயப்பட வேண்டாம்னு காவல்துறையினர் வலியுறுத்துறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.